வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா 1987 மதுரை போலீஸ் ஸ்டேஷனில் அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகுது. அதாவது, சார், நான் வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு தாலியர்தான் கிணத்து பக்கத்துலோடி வந்துக்கிட்டு இருக்கும்போது சில கருப்பு உருவங்கள் என்னை வழிமறிச்சதாகவும், அது என்கிட்ட இருந்து நான் கையில் வச்சுருந்த பணங்களையும் கூடையில் வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையும் என்கிட்ட திருடிட்டு போயிட்டு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகுது. அந்த கம்ப்ளைண்ட்டை படித்து பார்த்த போலீஸ்காரங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சிகரமாக இருக்கு. என்னது, கருப்பு உருவமா? தெளிவாக சொல்லுங்க, யார் உங்கள்கிட்ட வழிப்பறி பண்ணது, யார் உங்கள் பொருட்கள் எல்லாத்தையும் திருடினது அப்படின்னு கேட்ட உடனே அவரு, இல்லை சார், சில கருப்பு உருவங்கள் தான் சார் என்னை வழிமறிச்சு என்கிட்ட இருந்த பணத்தையும் நான் கொண்டு வந்த பொருட்களையும் திருடிட்டு போயிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ்காரங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னடா இது, தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் ஒரு கேஸ் பதிவாயிருக்க அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க. பேய்னா பயமுறுத்தும், இல்லை சில பேர் கண்ணுக்கு நான் பேயை பார்த்ததா அப்படி சொல்லுவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு அமானுஷமான சம்பவம் என்னுடைய லைஃப்பில் நடந்ததாக சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன வித்தியாசமாக பேய் வழி மறிச்சது, என்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போயிட்டு நான் கொண்டு வந்த பொருட்களெல்லாம் திருடிட்டு போயிட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு போலீஸை திக்குமுக்காட வச்ச அந்த கேஸ் தாலியர்தான் கிணறு கேஸ். ஏன் அந்த கிணத்துக்கு தாலியர்தான் கிணறு அப்படின்னு பேர் வந்துச்சு? அந்த ரோட்டில் 1987 88 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த ஊர் மக்களே அந்த சாலையில் பயணிக்க பயமுறுத்திட்டு இருந்த அந்த கருப்பு உருவங்கள் யார்? இதை பற்றி தான் அந்த சேனலில் ஃபுல்லாக டீகோட் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரபா டீகோட்ஸ். நான் உங்கள் பிரபா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அது சரியா 1987. அப்போ இப்போ இருக்கிற மாதிரி தார் ரோடுலாம் அப்போ கிடையாது. ஏதோ முக்கியமான ஒரு சில இடங்களில் மட்டும்தான் தார் ரோடுகள் இருக்கும். ஒரு சில இடங்களில் மண் பாதைகளும் ஒரு சில இடங்களில் கல் ரோடுகளும் இருக்கும். அப்படி மதுரையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் அந்த ஊர்லேருந்து வெளியே போகிறதுக்கும் அந்த ஊர்லேருந்து உள்ளே வர்றதுக்கும் அங்கே ஒரே ஒரு ரோடு தான், அதுவும் கல் ரோடு தான். காலையில் வியாபாரத்துக்கு போனாலும் வியாபாரத்தை முடிச்சுட்டு நைட்டு திரும்பி வந்தாலும் அந்த ரோடு வழியாக தான் வந்தாலும், அந்த ஊரில் இருக்கிற மக்கள் வெளியூருக்கு போனாலும் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி தான் போகணும். அந்த ரூட்டில் ஒரே ஒரு கிணறு மட்டும் உண்டு. அப்படி தான் ஒரு நாள் அந்த ஊருக்கு திருமணமாகி மறு வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாப்பிள்ளை ஊருக்கு திரும்பிட்டு இருக்கும்போது நைட்டு சரியாக 9 மணி இருக்கும். அப்போ இப்போ இருக்கிற மாதிரி தெரு விளக்குகள்லாம் அப்போ கிடையாது. அந்த ரோட்லேயே 1 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் தான் ஒரு விளக்கே இருக்கும். அப்படி அவங்க மறு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க மாப்பிள்ளை ஊருக்கு திரும்பிட்டு இருக்கும்போது ஒரு 9 மணி தோராயமாக இருக்கும்போது அப்போ அந்த கிணத்துக்கிட்ட வரும்போது ஒரு கருப்பு உருவம் அந்த பாதையை வழிமறிச்சுக்கிட்டு நிற்கிது. அதை பார்த்த உடனே அவர் பின்னாடி இருக்கிற தன்னுடைய மனைவி கிட்ட, நம்ம வண்டி முன்னாடி யாரோ நிற்கிறாங்க பாரு, கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு பார்க்க சொல்கிறாரு. அப்படி பார்த்து அவங்க அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாங்க. ஏன்னா அந்த உருவம் பார்க்கவே ரொம்பவும் கொடூரமாக இருக்கு. பேய் எப்படி அச்சு அசலாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படியே இருக்கு. அதை பார்த்த உடனே இவங்க தன்னுடைய மனைவி சொல்கிறாங்க, இந்த ஊரில் இதே மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துல பேயை பார்த்ததா சொல்கிறாங்க, நீங்கள் வண்டியை நிப்பாட்டாதீங்க, வேகமாக போங்க அப்படின்னு
சொல்ல இவரும் மனைவி பேச்சை கேட்டு பைக்கை வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு கற்பூரமாக இருந்தது 4 கற்பூரமாக மாறுது. அவங்க அதிர்ச்சியிலே உறைஞ்சி போய், பேய் 4 பேய் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, நிப்பாட்டாதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி வேகமாக அவங்க பைக்கை ஓட்ட கரெக்டாக அந்த உருவங்கள்கிட்ட வரையும் அந்த உருவங்கள் இவர் மனைவி போட்டிருந்த தாலி செயினை அத்துக்கிட்டு கண் இமைக்கிற நேரத்தில் அந்த உருவங்கள் இல்லாமல் போயிடுது. இவங்களுக்கு பைக்கை நிப்பாட்டிக்கிட்டு சுற்றி முற்றி திரும்பி பார்க்குறாங்க. அங்கே எந்த அசுவுமே இல்லை. அங்கே அந்த நைட் சமயத்தில் அந்த ஆந்தைகளுடைய சத்தமும் அந்த அலறலுடைய சத்தமும் இவங்களுக்கு உண்மையிலேயே பேய் தான் இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு அச்சாசலாக இவங்களை நம்ப வைக்குது. அன்னையிலிருந்து தான் அந்த கிணத்துக்கு தாலியார்தான் கிணறு அப்படின்னு பேர் உண்டாகுது. அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க, தாலியார்தான் கிணத்துக்கிட்ட பேய்கள் நடமாடுது, அதனால் வியாபாரத்துக்கு போகிறவங்க எல்லாருமே 6 மணி 7 மணிக்குள்ளே, அதாவது இருட்டுறதுக்குள்ளே ஊருக்குள்ளே வந்துடுங்க, நைட் சமயத்தில் அந்த ரோடை யாருமே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி 4 நாள் கழித்து இன்னொரு சம்பவம் நடக்குது. வெளியூரில் இருந்து கோயில் திருவிழாவுக்கு மாட்டு வண்டியில் ஒரு குடும்பம் வருது. அந்த குடும்பம் வந்துட்டு அதே மாதிரி திரும்பி போகும்போது அவங்களுக்கும் அதே மாதிரி சம்பவம். ஒரு கருப்பு உருவம் அப்படியே இவங்க வண்டி முன்னாடி வந்து நிற்கிது. அதை பார்த்துட்டு மாடும் மிரளுது. வண்டியில் இருக்கவங்க எல்லாருமே இது பேய் தான், இது பேயோட வேலை தான். இந்த ஊர் மக்கள் சொன்ன மாதிரியே இந்த இடங்களில் உண்மையிலேயே பேய் நடமாட்டம் இருக்குது, நீங்கள் வண்டியை நிப்பாட்டாமல் அதே மாதிரி விரசல மாட்டை ஓட்டுங்க அப்படின்னு அவங்க வண்டியில் உள்ளவங்க எல்லோரும் பேசிட்டு வந்தாலும், ஆனால் அந்த கருப்பு உருவத்தை பார்த்துட்டு மாடு முன்னேறாமல் தடுமாறுது. இவர் எவ்வளவோ மாட்டை அடித்து விரட்டினாலும் மாட்டு வண்டி அங்கேருந்து கொஞ்சம் கூட நகல மாட்டேன். அப்போ அந்த தெருவிளக்கு இல்லாத அந்த இடத்துல மாட்டு வண்டியில் இருந்த அந்த 2 அரிக்கலாம் லைட்டை தான் அவங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்குது. அப்போ அந்த கருப்பு உருவங்கள் இவங்க பக்கத்தில் நெருங்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த மாட்டு வண்டிக்கிட்ட அந்த கருப்பு உருவங்கள் நெருங்க கருப்பு உருவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. அந்த மாட்டு வண்டியே சுற்றி வளைக்குது அந்த கருப்பு உருவங்கள். அப்போ அந்த அரிக்கலாம் லைட் எரிஞ்சிட்டு இருந்த லைட்டும் திடீர்னு அணையுது. அப்படி அந்த மாட்டு வண்டியில் இருக்கிறவங்ககிட்ட யார்கிட்டயும் வண்டியில் இருக்கிற பொருட்கள், அவங்க கொண்டு வந்த பைகள் எல்லாத்தையும் அந்த கருப்பு உருவங்கள் பிடுங்கிட்டு போகுது. அப்போதான் அவங்களுக்கு சந்தேகங்கள் மொத ஆரம்பிக்குது. இது பேயோடைய சேட்டைகள் கிடையாது, இது பேய் உருவத்தில் மனுஷங்க யாரோ இந்த சேட்டையை பண்ணுறா அப்படின்னு அந்த வெளியூர்லேருந்து கோயில் திருவிழாவுக்கு வந்த ஆட்கள் அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. இதே மாதிரி அடுத்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆள் பக்கத்து ஊருக்கு போகிறக்காக நைட்டு ஒரு 7 மணிக்கு போல் அந்த ஊரில் இருந்து பைக்கில் கிளம்புறாரு. அதே மாதிரி தாலியார்தான் கிணத்துக்கிட்ட வரும்போது ஒரு பெண் வந்து லிஃப்ட்டு கேட்குற மாதிரி கையை காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் இவர் பக்கத்தில் போய் பார்த்தா அந்த பெண்ணுடைய உருவம் கோரமாக இருக்குது. இவர் அங்கிருந்து பைக்கை வேகமாக எடுக்க கிளம்புறாரு. அப்போ அந்த லிஃப்ட்டு கேட்ட அந்த உருவம் கையில் கத்தியை காட்டுது. கத்தியை காட்டோன்னு இவர் பயத்தில் பைக்கை போட்டுட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அங்கேருந்து காலையில் ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தா அவர் பைக்கை போட்டுட்டு போன பைக்கை காணும். இவங்களுக்கு சந்தேகங்கள் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு. கடைசியாக நடந்த சம்பவம், காய்கறி வியாபாரி, நம்ம இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. காய்கறி வியாபாரி பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் போய் காய்கறி எல்லாத்தையும் விற்றுட்டு நைட்டு வந்துட்டு இருக்கும்போது அவரை வழிமறிச்ச அந்த கருப்பு உருவங்கள் அவர்கிட்ட இருந்த பணத்தையும் அவர் கொண்டு வந்த காய்கறியையும் அந்த கருப்பு உருவங்கள் திருடிட்டு போயிடுது. அதுக்கப்புறம்தான் ஊர் மக்களுக்கு இது பேயா இல்லை திருடனா
அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை படித்து பார்த்த போலீஸ்காரங்களுக்கும் 2 சந்தேகமாக இருக்குது. ஆனால் பேய்கள்னால் திருடாது, இது எந்த உயிர் பலியும் வாங்கலை, எல்லாமே திருட்டு மட்டும்தான் நடந்திருக்கு, அப்போ இது கன்ஃபார்மாக பேயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு முடிவு பண்ண போலீஸ்காரங்க இந்த கிராமத்துக்கு வந்துட்டு மாறு வேஷத்தில், அதாவது மஃப்டியில், ஒரு கிராமத்தான் மாதிரியே வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு தலையில் வியாபாரம் பண்ணுற மாதிரி கூடைகளையும் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு இந்த ஊரில் நைட் சமயத்தில் எந்த டைமில் இந்த சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு அதே டைமில் 2 போலீஸ்காரங்க மஃப்டியில் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மஃப்டியில் போய் அதே தாலியார்தான் கிணத்துக்கிட்ட வந்துட்டு இருக்கும்போது அதே கருப்பு உருவம் அவங்கள வழிமறிக்குது. ஆனால் அந்த கருப்பு உருவத்துக்கு தெரியல இவங்க முன்னாடி வர்றது போலீஸ்காரங்க அப்படின்னு. ஆனால் அதை தெரிஞ்சிக்காத அந்த கருப்பு உருவங்கள் மற்றவங்க கிட்ட எப்படி வழிப்பறி பண்ணிச்சோ அதே மாதிரி இவங்ககிட்டையும் வழிப்பறி பண்ண பக்கத்தில் நெருங்குது. அதே மாதிரி பக்கத்தில் நெருங்க ஒரு உருவம் 4 உருவமாக மாறுது. அப்படி இவங்க பக்கத்தில் வந்துட்டு கத்தியை காட்டி இவங்கள மிரட்டவும் போலீஸுக்காரங்க 2 பேர் மஃப்டியில் வந்தாங்க, 4 பேர் இவங்கள பின்தொடர்ந்து ஒளிஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி இவங்க கத்தியை காட்டவும் இவங்க கையில் வச்சுருந்த அந்த விசில் அடிச்சுட்டு கையில் வச்சுருக்க துப்பாக்கியும் எடுத்து அந்த கருப்பு உருவத்துக்கு நேராக காட்டுறாங்க. அந்த கருப்பு உருவம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்குது. அப்போ மறைஞ்சிருந்த அந்த 4 போலீஸ்காரங்களும் டார்ச் லைட் அடித்து இந்த கருப்பு உருவங்கள் எங்கே ஓடுதுன்னு துரத்தி பிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அவங்கள பிடிச்சி விசாரிக்கும்போது அந்த 4 பேரும் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க. ஒரு நாள் இந்த கோயில் திருவிழாவுக்கு நாங்கள் வந்துருந்தோம். அப்போ அந்த ஒத்தையடி பாதையில் இருக்கிற கிணத்துக்கிட்ட ஒரு உருவம் நடமாடுது அப்படின்னு இங்கே உள்ள மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் 4 பேரும் முடிவு பண்ணோம், அப்போ பேய் இந்த கிணத்துக்கிட்ட நடமாடுறதா இந்த ஊர் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க, அதையே நம்ம சாதகமாக வச்சுக்கிட்டு நம்ம திருட ஆரம்பித்தா என்ன அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் நாங்கள் அதை பண்ணோம். இது வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம், எத்தனை பேர்கிட்ட வழிப்பறி பண்ணியிருக்கோம்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்க ஒத்துக்கிறாங்க. 1988 இவங்களை மதுரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இவங்களுக்கு 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ என்னடா கிரைம் நடக்குது? 1987 படிப்பறிவு இல்லாத அந்த 4 பேரும் எவ்வளோ சாமர்த்தியமாக செயல்பட்ட அந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களையும் ஏமாளி ஆக்கி வச்சுருந்துருக்காங்க. இப்போ அந்த போலீஸ்காரங்க அவங்க 4 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணலைன்னா இன்னும் வரைக்கும் அந்த ஊர் மக்கள் பேய் தான் இது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்குன்னு கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருப்பாங்க. 1987 ஒரு கிராம மக்களையே முட்டாளாக்கி வச்ச இந்த 4 பேர் ஒரு கிணறு, வெளிச்சமே இல்லாத அந்த சாலை, இந்த 2த்தையும் பயன்படுத்தி தனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நைட் நேரத்தில் திருடிக்கிட்டு பகலில் மக்களோட மக்களாக வாழ்ந்துட்டு இருந்த இந்த 4 பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். என்றைக்குமே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. அந்த விஷயம் எதுக்காக நடந்துச்சு, உண்மையாகவே அந்த விஷயம் அதுக்காக தான் நடந்துச்சா, அந்த விஷயத்தை பண்ணது யார், பேய் தானா இல்லை பேய் உருவில் இருக்கிற வேற யாராவது பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாக விசாரிக்காத வரைக்கும் அந்த விஷயத்தை மக்கள்கிட்ட பரப்பவே கூடாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.